ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. பங்களாதேஷுக்கு எதிரான 2 டெஸ்ட் தொடர தற்போது இந்திய அணி வெற்றி பெற்று இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள், அதாவது டெஸ்ட்டில் விளையாண்ட வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. பங்களாதேஷுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கு இளம் வீரர்களை கொண்ட அணி தான் உருவாக்கப்பட்டும் இருக்கிறது. இதற்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்பட இருக்காரு. அது முடிஞ்சதுமே 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது தற்போதுல இருந்து அடுத்த 2 வாரத்தில், அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய மண்ணில் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இந்த நிலையில திடீரென நியூசிலாந்தோடைய கேப்டனாக, அதாவது டெஸ்ட் கேப்டனாக இருந்துட்டு வந்த டிம் சவுதி பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியில இருந்து விலகுவதாக ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தும் இருக்காரு. இதுதான் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அதாவது 2022 வரைக்கும் கெயின் வில்லியம்சன் தான் கேப்டனாக செயல்பட்டு வந்தார். அவருக்கு பிறகு பதவியிலேருந்து விலகினதுக்கு பிறகு டெஸ்டோட கேப்டனாக டிம் சவுதி தான் செயல்பட்டு வந்தார். அவங்க கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியில் இலங்கையில் போயிட்டு அவங்க விளையாண்டாங்க. அந்த டெஸ்ட் தொடர நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதன் காரணமாக கூட தற்போது கேப்டன் பதவியில் இருந்து டிம் சவுதி பார்த்தீங்கன்னா விலகியும் இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேப்டனாக நியூசிலாந்தோடைய ஒரு நாள் மற்றும் T20க்கு கேப்டனாக இருந்து வந்த டிம் லேதம் பார்த்தீங்கன்னா தற்போது டெஸ்ட்டுக்கும் கேப்டனாக பதவியேற்றும் இருக்காராம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பங்களாதேஷுக்கு எதிராக இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றதுனால, இலங்கையில் நியூசிலாந்து படுதோல்வி அடைந்ததுனால டிம் சவுதியை வைத்தே இந்தியாவிற்கு நியூசிலாந்து அனுப்புனா கண்டிப்பாக தோல்வி அடைந்து விடும் அப்படின்னு கருத்தில் கொண்டு தான் தற்போது நியூசிலாந்தோடைய கேப்டன் பதவியில் இருந்து டிம் சவுதியை நீக்கியும் இருக்காங்க. டிம் லேதனுக்கே அந்த பதவியை கொடுத்தும் இருக்காங்க. வரக்கூடிய அந்த அக்டோபர் 16லேருந்து நடக்கக்கூடிய 3 டெஸ்ட் தொடர்லையும் புதிய கேப்டனான டாம் லேதனே பார்த்தீங்கன்னா விளையாடவும் இருக்காரு. அதற்கான இந்திய அணி பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படவும் இருக்கிறது. தேங்க்யூ.